ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குவிஸ் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க அவங்களுக்கான ரோலை வச்சு அவங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அவங்களோட ரோலை ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணோன்னா ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் வந்துட்டு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம அட்மினாக லாகின் பண்ணி பார்ப்போம். அட்மினோட டேஷ்போர்டை பார்த்தீங்கன்னா இந்த லுக் அண்ட் ஃபீலில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டல் எக்ஸாம் எவ்வளோ இருக்குது, டோட்டல் ஆக்டிவ் எக்ஸாம் எவ்வளோவில் இருக்குது, டோட்டல் ஆக்டிவ் இன்னும் மொத்தம் எத்தனை இருக்குன்றதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்ஸ் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் எக்ஸாம்னா ஆட் எக்ஸாம் பண்ணிக்கலாம், வியூ எக்ஸாம்னா வியூ எக்ஸாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வியூ எக்ஸாமில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்றதை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிங்களாங்க பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம் ஆட் பண்ணி பார்ப்போம். எக்ஸாமுக்கான நேம் ஒன்று கொடுப்போம். நான் டெமோன்னு கொடுக்குறேன் இப்போதைக்கு. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் போடுவோம். டோட்டல் மார்க் 50 போட்டுப்போம். இங்கே ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று ஆட் பண்ணணும். உங்களுக்கான கொஷின் என்ன கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும் அந்த ஃபைலை ஆட் பண்ணுங்கள். அதில் 6 காலம்ஸ் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு டெமோ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். டோட்டல் கொஸ்டின் எவ்வளவோ அந்த இடத்துல கொஷின்ஸ் எத்தனை கொஷின்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸாம் ஆடர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நம்ம ஆட் பண்ணதும் கீழே லிஸ்ட்டில் காமிக்கும். ஓகேங்களா? இங்கே எக்ஸாமோட ரிசல்ட்டில் போய் பார்த்தோம்னா டோட்டல் எக்ஸாம்ஸ் எத்தனை இருக்குது, அது எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரிசல்ட்டை நம்ம வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் ஸ்டேட்டஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அவங்க ஃபினிஷ் பண்ணதை நம்ம இங்கே வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தோம்னா கொஸ்டின் வைஸ் இருக்கும். ஆன்சர் கீழே கரெக்டான ஆன்சர் என்னவோ அதுவும், யூஸரோட ஆன்சர் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதுவும் இதில் வந்துடும். இப்போ அவங்க ராங்காக ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெட் கலரில் இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? மார்க்ஸு டோட்டல் எவ்வளோ எல்லாமே இங்கேயும் உங்களுக்கு காமிச்சிடும். ரிசல்ட்டில் போனாலும் சேம் அதே தான். தென் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு உங்களோட யூசர் இமெயில், யூசர் நேம், மொபைல் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக லாகின் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்டோட யூசர் அக்சஸை போட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட்டாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் டோட்டல் எக்ஸாம்ஸ் எவ்வளோ இருக்குது, அவங்க எத்தனை எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அவைலபிள் எக்ஸாம்ஸை நம்ம கிளிக் பண்ணோன்னா டோட்டலாக எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்கோ அதை நமக்கு இங்கே காமிக்கும். ஜஸ்ட்டு அந்த எக்ஸாமை போய் நம்ம ஓப்பன் கொடுத்தோன்னா ஜஸ்ட் ஓப்பன் ஆகிடும். ஃபினிஷ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அது தனியாக காமிக்கும். ப்ரொஃபைலும் சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது நேம் ஏதாவது மாற்றோம்னா இங்கே போய் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாமை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெமோன்ற எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்ப்போம். எக்ஸாமை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் அட்டெண்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஒன்று கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ரைட் சைடில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குது, எத்தனை நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், ஃபினிஷ் பண்ணலன்றதை இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம் லாஸ்ட் வரைக்கும். ஒன்ஸ் நம்ம பாஸ் பண்ணோம்னா பாஸை கிளிக் பண்ணோன்னா எக்ஸாம் பாஸ் ஆகிடும். ஆஃப்டர் உங்களுக்கு எப்போ ரெஸ்யூம் பண்ணணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதும் எக்ஸாம் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? தென்ஸ் நீங்கள் உங்களோட ரிசல்ட்டில் போய் நீங்கள் செக் கூட பண்ணிக்கலாம். ஃபினிஷ் எக்ஸாம்ன்ற டேப்பில் இதுலேயே உங்களுக்கு கீழே இங்கே காமிக்கும் நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ போயிருக்கு, உங்களோட ரிசல்ட் இங்கே. இப்போ ரிசல்ட் வைஸ் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? இவ்வளோதாங்க இந்த குவிஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ண முடியும். யூஸராக இருந்தால் யூசர் ரோல் கரெக்டாக பண்ணலாம், அட்மின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இது போல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி வெப்சைட்ஸு வீடியோஸு உங்களுக்கு ரெகுலராக வரணுன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம். ஓகேங்களா? தேங்க்யூ.